இந்த குடும்பம் விஜயை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கு. விஜய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. திரிஷா கட்டுப்பாட்டில் விஜய், விஜய் கட்டுப்பாட்டில் திரிஷா. கொண்டாடியா அவர் தான் விரட்டி விட்டாரு, பேசி சமரசம் ஆயிடுச்சு. சோபா நேரம் சங்கீதா வீட்டுக்கு போயிருக்கு. இனிமேல் முதலமைச்சர் ஆகிட்டா அவன் வீட்டுக்காரன். அவன் யாரை வச்சிருந்தா உனக்கு என்ன? உனக்கு என்ன தேவையோ நீ வச்சுக்க. பணம் நான் தப்பால எடுத்துக்காது. இப்போ நயன்தாராட்ட அதிகார மையம் இருந்தது, இது அப்படியே எங்கே வந்துருச்சு? திரிஷாட்ட வந்துருச்சு. அந்த பக்கம் உதயநிதி அதிகாரம் இருந்தது, இப்போ விஜய்ட்டு வந்துருச்சு. நயன்தாராட்ட திரிஷாட்டு வந்துருச்சு. இதுதான் தமிழ்நாட்டு அரசு. அப்போ திரிஷா அவர்கள் திரைச்சிக்கலுக்கு நிற்கிறதெல்லாம் ஆமா. திரிஷா சொன்னா முதலமைச்சரை கேட்கும், அங்கேயே போய் நிற்கணும். சசிகலா சொன்னா யார் கேட்கணும்? ஜெயலலிதா கேட்கணும். இப்போ சசிகலாவுக்கு பதிலாக திரிஷா. அப்போ எதுக்கு அந்த அம்மா போய் எலெக்ஷன் நிற்கணும்? ஒரு எம்எல்ஏ, ஏன்னா ஒட்டுமொத்த எம்எல்ஏவை செங்கோட்டை அண்ணின்னு காலில் விழுந்துருப்பார். நீங்கள் தான் அண்ணி, அடுத்த தலைவி சின்னம்மா, அது அவர் பெரிய ஐயா, இவர் சின்னம். சசிகலா பால் பாக்கெட் ஒன்று 10 ரூபாய்க்கு வாங்கி பிளீச்சுன்னு ஊற்றி பாலை ஊற்றிருச்சு. இந்த மாதிரி சூழல் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஐயோ கொடுறாங்களே கத்த வேண்டி வரும். பல்லில் பிளீச்சுன்னு ஊற்ற வேண்டியும் வரும். இதெல்லாம் விஜய் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுன்னா இதுதான் நடக்கும். வேட்பாளர் யாருன்னு தெரியல, அவன் ஆட்டோ ஓட்டுறானா, மூட்டை தூக்குறானா, தலித்தா, அதெல்லாம் பார்க்கல. திமுகவை எதிர்ப்பதற்கு விஜய் நிற்கிறான். குத்ரா ஓட்டு. இப்படித்தான் திமுக, அண்ணா திமுக 2 கட்சிகளை அடிச்ச சுனாமியில் 2 காணாம போச்சு. பிரதீப் யாதவ், முருகானந்தம், இப்படி பல பேர் இருக்காங்க. அலிபாபாவும் 320 திருடர்களும். இவர்களை வைத்து இவர் ஆட்சி நடத்த போறாரா, இல்ல சகாயத்தை வச்சு ஆட்சி நடத்த போறாரா? விஜய் திமுக ஆட்சியை போல் நடந்தால் ஐயோ கொள்றாங்களே சத்தம் கேட்கும். கருணாநிதிக்கே சத்தம், கருணாநிதிக்கே சங்கு. இப்ப விஜய்க்கு ரொம்ப நாள் ஆகாது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல யார் இணைந்திருக்கிறார் அப்படின்னா, மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் ஐயா அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். யார் இந்த விஷ்ணு ரெட்டி சார்? ஜெயலலிதா அவர்களுக்கு சசிகலா மாதிரி, கருணாநிதி அவர்களுக்கு முரசொலி மாறன் அவர்கள் மாதிரி, விஜய் அவர்களுக்கு இந்த விஷ்ணு ரெட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். ஒரு பெரிய பண்ணையார் குடும்பத்தை சார்ந்தவர். இப்படி எடப்பாடிக்கு பாசியம் அபினேஷ் ரெட்டி, அதே போல் சபரீசனுக்கு 5 லட்சம் கோடியை பல வீட்டு மனைகளாக தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா 5 லட்சம் கோடி. அதான் இப்போ அந்த முதலியார் பையன் இப்போ லண்டனுக்கு தப்பி ஓடிட்டார். இதே போன்று இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுமான நிறுவன அதிபர். தனி விமானம் வச்சுருக்கார், சார்ட்டர் ஃப்ளைட். இவருடைய மனைவி நந்தினி ரெட்டி. இவர்களெல்லாம் மேட்டுக்குடி குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் வீடுகளில் திரைப்பட நடிகர்களுக்கான விருந்து நடக்கும். அந்த விருந்தில் பல வகையான பானங்கள், உற்சாக பானங்கள்லாம் நடக்கும். கோக்கைன், ஹெராயின் எல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் வந்து கலந்து உதயநிதியை போய் கலந்துக்கு வராங்க. போலீஸ் அங்கே போக முடியுமா? கமிஷனர் அங்கே போக முடியுமா? விஜய் கலந்துக்குவார். இப்படி ரூஃப் கார்டன், தந்தூரி அடுப்பு, ஒரு 25 பணியாட்கள். நீங்கள் இப்போ நந்தினி ரெட்டி, விஷ்ணு ரெட்டி குடும்பம் எங்கே போனாலும் 2 ஒய் சீரியஸ் BMW கார் போகும். ஏன்? ஒன்று ரிப்பேர் ஆனால் இன்னொரு காரில் போவாங்க. அவங்க வாடகை காரில் ஏற மாட்டாங்க. பாலிசி. எங்கே இந்தியாவில் எங்கே போனாலும் சரி 2 சொந்த லேட்டஸ்ட்டு கார் போகும். ஃபோர்டு எண்டோவர் மாதிரி இப்போ கார் எல்லாம் 5 கோடி ரூபா கார். இப்போ இந்த விஷ்ணு ரெட்டி, அபினேஷ் ரெட்டி, இந்த ரெட்டி குடும்பங்கள் தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறது, அதிகாரம் செலுத்துகிறது. யார் வந்தாலும் அவர்களுடைய சட்டை பாக்கெட்டில் போயிடுவோம். சாதாரண குடும்பமாக இருந்த இந்த பாசியம் அபினேஷ் ரெட்டி இன்றைக்கி 5 லட்சம் கோடி வச்சுருக்கார். எடப்பாடி அமித்ஷாவை பார்க்க போனால் அவர் தான் அந்த லேண்ட் குரூசரை ஓட்டிகிட்டு போகிறார். இப்போ இதே போல் தான் இப்போ விஜய் அந்த குடும்பத்தை மீறி வெளியேறுவதில்லை. சங்கீதாவுக்கும் நண்பர் தான் நந்தினி. ஆனால் இப்போ சங்கீதா இல்லை, விஜய்க்கு மட்டும் நண்பராக இருக்கார். இந்த குடும்பம் விஜயை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. விஜயை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. ஷிரடி பாபா கோயிலுக்கு குழந்தை குட்டியோட
போகும்போது விஜய்க்கு குழந்தையும் இல்லை குட்டியும் இல்லை. அவர்கள் குடும்பத்தில் அவர்கள் சொந்தமான அந்த சார்ட்டர் ஃப்ளைட்டில் தான் போனார். போய் முடிஞ்ச நேரம் அமித்ஷா கொண்டு விட்டாங்க. டெல்லியில் பிஎல் சந்தோஷ் வந்து பார்த்துட்டு போனார். அப்புறம் அருணா கோஸ்வாமி வந்து பார்த்துட்டு போனார். பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆட்கள்லாம் வந்து விஜயை பார்த்துட்டு போனாங்க. இப்பொழுது இதே குழு தான் இனி அந்த ரெட்டி குடும்பம், விஷ்ணு ரெட்டியும் நந்தினி ரெட்டியும் இந்தி படத்துக்கு முதலீடு செய்பவர்கள். இந்தி படத்துக்கு எவ்வளோ வேணும்? 1000 கோடி 2000 கோடி வேணும். அதே போல் தமிழ் படத்துக்கு முதலீடு செய்பவர்கள். தெலுங்கு படத்துக்கு கன்னட படத்துக்கெல்லாம் முதலீடு 500 கோடி 1000 கோடி வேணுமா, அடுத்த நிமிஷம் அவங்க கொடுத்துருவாங்க. இவர்கள் யாருன்னா இவங்க போன தலைமுறையில் ஓடி ஒளிஞ்ச லண்டனில் தலைமறைவாக இருக்கார்ல விஜய் மல்லையா. விஜய் மல்லையாவுடைய பங்குதாரர் ஆந்திரா சாராய வியாபாரி தான் நம்ம விஷ்ணு ரெட்டி நந்தினி ரெட்டியுடைய குடும்பம். சாராயம்தான் அடுத்தவனுடைய குடல் குண்டாமணியை பூரா அழிக்கிற குடும்பம் தான் அது பூராமே. இன்றைக்கி விஜய்க்கு அத்தனையும் இவர்கள் தான். இவர்கள் கட்டுப்பாட்டில் தான் விஜய். மக்கள் யார் கட்டுப்பாட்லையும் தெரியல. இவர் தான் விஜயோட ரகசிய ஆலோசகர்ன்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படைது. ஆனால் இவர் ஆந்திராவை சேர்ந்தவர் சார். தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க அவர் கூட, ஆனால் அவங்கள வச்சுக்காம இவரை வைக்கிறதுக்கு என்ன காரணம்? தமிழனை எல்லாம் முட்டா பய, மூளை இல்லாத பயலுது, அறிவே இல்லாதவன். 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுவான், 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுவான், வந்தாரை வாழ வைப்பான். அதனால் தமிழெல்லாம் முட்டா பயலுகையா. ஆந்திராவிலேருந்து இப்போ சபரீஷனுக்கு அவ்வளவு ஆலோசகர் யாருன்னா அண்ணா நகர் மோகனும் கார்த்திக்கும் தான். எல்லாம் தெலுங்கு நாயுடு. அவர் தான் திமுகவை ஆட்டி படைத்தவர். 40,000 கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது எங்கே மணப்பாக்கத்தில். அதாவது ரெட் பிரிக்ஸ் வில்லா, சிகப்பு செங்கல் அடுக்குமாடி குடியிருப்புகள்னு ஒரு 200 ஏக்கரை வச்சுருக்கார். ஏர்போர்ட்டுக்கு இடம் இல்லை. ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கு. இப்போ ஏர்போர்ட்டு விரிவாக்கத்துக்கு அந்த இடம் தேவை. ஆனால் அரசுக்கு கொடுக்க மாட்டேன். அரசு போய் வர்ற பய பூரா போய் பரந்தூரில் போய் விமானம் ஏறிக்க இறங்க நான் இடம் தர மாட்டேன். அப்போ எவ்வளோ வலிமையான ஆள். தமிழை முட்டாளா மூளை உள்ளவனா? விமான நிலையத்துக்கு இடம் இல்லை, அதுக்கு 50 கிலோமீட்டர் போய்க்கோ, நான் வீடு கட்டி வைப்பேன் இந்த இடத்த வச்சு. அப்போது இப்படி கேரளாவில் பண்ண முடியுமா? பஞ்சாபில் பண்ண முடியுமா? எங்கேயுமே பண்ண முடியாது. அதனால தான் திமுகவையும் அண்ணா திமுகவையும் மக்கள் தொட்டச்சு எரிஞ்சிருக்கான். ஒரு வாழ்நாள் இந்த திராவிட இயக்கமே தலையை தூக்க முடியாது. திராவிட இயக்கம் ரசித்து அழிச்சிருக்கான். திமுகவை நீங்கள் குடும்பமே வந்து கட்டி பிடிச்சி அழுகுது. அப்பா அம்மா எல்லாம் முடிஞ்சது கதை. திருடி வச்சிருக்கிற பணத்தை பூரா G2 பாலா அண்ணா நகர் ரமேஷ் மாதிரி நடுவில் படுத்து கிடப்பான். எத்தனை பேருடைய வயிற்றெரிச்சல்றா, எத்தனை பேருடைய சொத்துக்களை அபகரிச்சிங்க. முடிஞ்சுதா? ஆட்டம் முடிஞ்சுதா? ராஜபக்ஷ தப்பி ஓடுனானா அதே போல் கருணாநிதி குடும்பம் தப்பி ஓடும், கூடிய விரைவில் தப்பி ஓடும். விஜய் அவர்கள் வந்து இவரோட பேச்சை கேட்டு தான் எல்லா முடிவும் எடுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இவருக்கு ஏன் சார் அவ்வளோ முக்கியத்துவம் தராங்க? எவ்வளோ ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, விஜயை பாதுகாப்பது அவர்கள் தான், பணம் கொடுப்பது அவர்கள் தான், சாப்பாடு போடுவது அவர்கள் தான், விஜய் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுவது அவர்கள் தான். விஜயை அவர் கட்டுப்பாடு இருக்கார். இப்போ எடப்பாடி அபினேஷ் பாஷ்ய கன்ஸ்டியூஷன் கட்டுப்பாடில் இருக்கார். அண்ணா நகர் கார்த்திக் கட்டுப்பாட்டில் சபரீஷன் இருக்கார். சபரீஷன் கட்டுப்பாட்டில் ஸ்டாலின் இருக்கார். முடிஞ்சு போச்சா? இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். ஆக இன்னொரு 1 வாரம் 10 நாளில் தெரிஞ்சு போயிடும். 1 வாரம் 10 நாளில் தெரிஞ்சிடும். இன்னொரு அண்ணா திமுகவா இன்னொரு திமுகவா தாவேக்கான்னு தெரிஞ்சு போயிடும். இல்லை தாவேக்காவா இல்லை இன்னொரு திமுகவா என்பது எவ்வளோ நாள் தெரியும்? 10 நாளில் தெரிஞ்சு போயிடும். நீங்கள் ஏற்கனவே நம்ம நேர்காணல் ஒன்றில் சொல்லியிருக்கீங்க சார். அதாவது த்ரிஷா அவங்க வந்து அமித்ஷாவை பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ நேற்று வந்து காலையிலேயே த்ரிஷா அவர்கள் வந்து விஜய் வீட்டுக்கு போய் சந்தித்து வெளியே வந்திருக்காங்க. அது என்ன சார், என்ன மாதிரியான சந்திப்பு? தினம் சந்திக்கிறாங்க. இது பெரிய விஷயமாம்மா இது. இப்போ அது தானே சார். இல்லை, அது முட்டா பயலுக்கு கூட அப்படி தான் பார்ப்பான். த்ரிஷா கட்டுப்பாட்டில் விஜய், விஜய் கட்டுப்பாட்டில் த்ரிஷா. பொண்டாட்டியாக அவர் தான் விரட்டி விட்டார். பேசி சமரசம் ஆயிடுச்சு. பெரிய பதவிக்கு வந்தாச்சு. சோபா நேராக சங்கீதா வீட்டுக்கு போயிருக்கு.
இனிமேல் முதலமைச்சர் ஆகிட்டா அவன் வீட்டுக்காரன், அவன் யாரை வச்சுருந்தா உனக்கு என்ன? உனக்கு என்ன தேவையோ நீ வச்சுக்க. பணம் நான் தப்பாலாம் எடுத்துக்காதே. உனக்கு தேவை என்ன பணம் அதை தரம் வச்சுக்க. உன் பையனுக்கு பணம், மகளுக்கு பணம், உனக்கு பணம், எல்லாம் போய் லண்டனில் போய் செட்டில் ஆயிருங்க. அவரை என்னமோ பண்ணிட்டு போகிறார். கோர்ட்டுக்கு போகாத, நீதிமன்றத்துக்கு போகாத, புகார் கொடுக்காத, மீடியாவை பார்க்காத. யார் சொன்னது? சோபாவும் சங்கீதாவும். இந்த ரிசல்ட் வந்த பிறகு காம்ப்ரமைஸ் ஆகி போச்சு. பணம் தானே. ஆதரவு சொன்னால் ஒரு எவ்வளோ கேட்குற? 500, ஒரு 500 கோடி சேர்த்து வச்சுக்க. ஆதரவு சொன்னால் இப்போ செங்கோட்டைக்கு சொன்னீங்கன்னா பிடபிள்யூ கான்ட்ராக்ட் மண் ஆற்ற பூரா விற்றுருவான், மலையை பூரா விற்றுருவானுங்க. எப்போ மழை வைக்கிற பார்ட்டி வா, சங்கீதாவுக்கு ஒரு 500 கோடி கொடு, இல்லை 1000 கோடி கொடுப்பான். போயிட்டாரு, இந்த மலையை காமிச்சுக்க, எல்லாம் வசூல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டார். இது பெரிய விஷயமா? மழை காணாமல் போச்சு, சங்கீதா லண்டனுக்கு போயிடுச்சு. தான் விஷயம். இப்போ ஒரு பேச்சு அடிப்படுது சார். அதாவது த்ரிஷா அவர்கள் வந்து விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் திருச்சி கிழக்கு த்ரிஷா தான் நிற்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் அடிப்படுது. அது மாதிரி பண்ண முடியுமா? ஆமாம், த்ரிஷாவும் நிற்கலாம், அவங்க அம்மாவும் நிற்கலாம். த்ரிஷா அம்மா பக்கத்து தொகுதியில், இது த்ரிஷா தொகுதியில். என்ன வேண்டுமானாலும் அரசியலில் நடக்கும். விஜய் நினைத்தால் லம்பா கூட அரசியலுக்கு வரலாம். ஒரு இலங்கைக்காரன் கல்யாணம் பண்ணி கனடாக்காரன் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான். அந்த அம்மாவுக்கும் அரசியல் வர்றதுக்கு ஆசையாக. அந்த அம்மாவும் பிடபிள்யூக்கு வரலாம், இல்லைன்னா ஹைவேஸுக்கு வரலாம். எதுக்கு வேணாலும் ரம்பா வரலாம், நயன்தாரா வரலாம். இப்போ இந்த ஆட்சி அப்படி தானே இருக்குது. இப்போ நயன்தாராட்ட அதிகார மையம் இருந்தது, இது அப்படியே எங்கே வந்துருச்சு? திரிஷாட்ட வந்துருச்சு. அந்த பக்கம் உதயநிதி அதிகாரம் இருந்தது, இப்போ விஜய்ட்டு வந்துருச்சு. நயன்தாராட்ட திரிஷாட்ட வந்துருச்சு. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். அப்போ த்ரிஷா அவர்கள் திருச்சி கிழக்கில் நிற்கிறதெல்லாம் ஆமாம். திரிஷா சொன்னால் முதலமைச்சரை கேட்கும்போது அங்கேயே போய் நிற்கணும். சசிகலா அங்கே எலெக்ஷனில் ஜெயிச்சுதா? சசிகலா சொன்னால் யார் கேட்கணும்? ஜெயலலிதா கேட்கணும். ஜெயலலிதாவுடைய கட்சி 234 எம்எல்ஏவா? சசிகலா பார்த்தா அட்டென்ஷனில் நிற்கணும். ஏய் நீ மந்திரி இல்லை எந்திரி. யார் சொல்கிறது? சசிகலா. இப்போ சசிகலாவுக்கு பதிலாக திரிஷா. அப்போ எதுக்கு அந்த அம்மா போய் எலெக்ஷன் நிற்கணும்? ஒரு எம்எல்ஏ, ஏன்னா ஒட்டுமொத்த எம்எல்ஏவை இப்போ செங்கோட்டை அண்ணின்னு காலில் விழுந்துருப்பார். நீங்கள் தான் அண்ணி, அடுத்த தலைவி சின்னம்மா. அது அவர் பெரியய்யா, இவர் சின்னம்மா. அவர் இப்படி ஆகிட்டு இருக்கு அரசியல். அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய செய்தியாக இல்லை. இப்போ வந்து புதுசாக இருக்க நிறைய பேர் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க சார் எல்லா தொகுதியிலையும். அது எப்படி சார்? யார் என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குது ஒரு சிலருக்கு. இந்த தொகுதியில் நின்னவங்க யாருன்னு கேட்டால் விசில் சின்னம் விஜய், இது மட்டும் தான் தெரியுது. அதை பற்றி என்ன சார் நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவதுமா, திமுகவை ஒழிக்கணும், திராவிட இயக்கத்தை அழிக்கணும். அப்போ அதுக்கு யாராவது வருவானான்னு தேடினான் மக்கள். 50 வருஷமாக தேடினான், 75 வருஷமாக தேடினான். வந்தார் ஒரு ஆள், எம்ஜிஆர். திமுக ஒழிச்சு விட்டார். எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற காலத்தில் திமுக தலையெடுக்கவே முடியல. 77 முதலமைச்சர் ஆனார், 87 இறந்து போயிட்டார். அது வரைக்கும் திமுக என்ன ஆச்சுன்னே தெரியல. 87 எம்ஜிஆர் மறைந்த பிறகு 89 மறுபடியும் எலெக்ஷன் வந்து மறுபடியும் திமுக வந்தது. அதுக்கு பிறகு ஜெயலலிதா 91 முதலமைச்சரான பிறகு திமுக காணாம போச்சு. எம்ஜிஆர் எதிர்த்தார் திமுகவை. அப்புறம் அடுத்து யார் எதிர்த்தா? ஜெயலலிதா. ஜெயலலிதாட்ட திமுக தண்ணி காமிச்சு ஒன்றுமே பண்ண முடியல. ஜெயலலிதா அட்டியான புட்டியான நடமாடு நாக்கடை நம்ம பாலு ஜுவல்லர்ஸை பாலை கொன்று அவன் நகையை பூரா எடுத்து சசிகலாவும் ஜெயலலிதாவும் அட்டியான புட்டியானதை போட்டு முதலமைச்சர் எப்படி கேவலம் பாருங்க. இது நாடா? இது பழைய எம்ஜிஆர் திரிஷா. அது ஜெயலலிதா, எம்ஜிஆர் திரிஷா. அந்த திரிஷாவும் சசிகலாவும் நடமாட மக்கள் பார்த்தான், குத்துறான் திமுக. திமுக அப்புறம் அண்ணா திமுக முடிஞ்சது, திமுக வந்தது. இப்படித்தான். இப்போ திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம்னு ஓட்டு போட்டிருக்கான். சமூக வலைதளம் வந்த பிறகு சவரீசம் 1.5 கோடி ரூபாய்க்கு வாட்சி கட்டுறதை படம் எடுத்து உலகம் பூரா போகுது. ஏன்னா அந்த முதலியார் பையனுக்கு எதிராக 1.5 கோடி ரூபாய்க்கு வாட்சி. மாமனார் முதலமைச்சராக இருந்தால் 1.5 கோடிக்கு வாட்சா? இதுதான் செய்தி. அப்போ இதெல்லாம் எங்கே போச்சு? அப்பாவி மக்கள்கிட்ட போச்சு. மக்கள் பூரா சர்ராய் வந்தாலும் திமுகவை எதுக்குறான், திராவிட இயக்கத்தை எதுக்குறான். அந்த காரணத்தினால வேட்பாளர் யாருன்னு தெரில, அவன் ஆட்டா ஓட்டுறானா, மூட்டை தூக்குறானா, தலித்தா, அதெல்லாம் பார்க்கல. திமுகவை எதிர்ப்பதற்கு விஜய் நிற்கிறான், இப்போ குத்துரா ஓட்டேன். இப்படித்தான் திமுக அண்ணா திமுக 2 பெரும் கட்சிகளை அடித்த சுனாமியில் 2 காணாம போச்சு. இதுதான். இப்போ
விஜய் எப்படி பழைய திருடர்களை வச்சு ஆட்சி நடத்த போகிறாரா? ஐஏஎஸ் அதிகாரிகள் பூரா அத்தனை பேர் பலாயிரம் கோடி திருடி வச்சுருக்கான். அப்படியே எடப்பாடிட்டு இருந்த பிடபிள்யூ செக்ரட்டரி, ஹைவே செக்ரட்டரி, பிஏ பூரா அப்படியே திருடி கொடுத்துருவான். திருடி கொடுப்பதான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய வேலை. இந்த பழைய திருடர்கள் பிரதீப் யாதவ், முருகானந்தம், இப்படி பல பேர் இருக்காங்க. அலிபாபாவும் 320 திருடர்களும். இவர்களை வைத்து இவர் ஆட்சி நடத்த போகிறாரா, இல்லை சகாயத்தை வச்சு ஆட்சி நடத்த போகிறாரா? சகாயத்துக்கு இப்போ ஒரு டிமாண்ட் இருக்குது. நேர்மையான அதிகாரி, நியாயமான அதிகாரி, லஞ்சம் வாங்க மாட்டார், ஊழல் பண்ண மாட்டார். அவர்கிட்ட முதலமைச்சர் அலுவலகத்தை கொடுத்தால், 32 போர்ட்போலியோவை கொடுத்தால், 32 இலாக்காக்களை கொடுத்தால், சகாயா நேர்மையாளர், இந்த ஆட்சி நேர்மையாக இருக்குது. திமுகவிலேருந்து திருடி கொடுத்த அத்தனை பேர் இப்போ புஷி ஆனதுக்கு ஒரு பிஏ, ஆதவர்ஜனாவுக்கு ஒரு பிஏ, அப்போ 10% கமிஷன் வந்துடும், வருஷம் ஒரு 10,000 கோடிக்கு வந்துடும். இப்படி வந்தால் விஜய்க்கு என்ன நடக்கும்? ஐயோ கொள்றாங்களே கருணாநிதி கத்துனாரா? பாலத்தில் ஊழல், பாலமே கட்டாமல் ஊழல். அப்போ ஜெயிலில் கொண்டு வாசலில் உட்கார வச்சாங்களா லுங்கியோட? அதே போல் விஜய்க்கு வரும். ஜெயலலிதா குற்றவாளியாகவே செத்து போனார். ஜெயலலிதா கும்கா கோர்ட்டில் குற்றவாளியாகவே விடுதலை ஆகாமே குற்றவாளி செத்து போச்சு. சசிகலா பால் பாக்கெட் ஒன்று 10 ரூபாய்க்கு வாங்கி பிளீச்சுன்னு ஊற்றி பாலை ஊற்றிருச்சு. இந்த மாதிரி சூழல் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஐயோ கொள்றாங்களான்னு கத்த வேண்டி வரும். பல்லில் பிளீச்சுன்னு ஊற்ற வேண்டியும் வரும். இதெல்லாம் விஜய் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் 6 மணிக்கு மேலே ஆட்டா ஓடாதுன்னா இதுதான் நடக்கும். அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து எலெக்ஷனில் நிற்கும் போது நிறைய திட்டங்கள் சொல்லியிருந்தார் சார். அது எல்லாத்தையும் நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை ஒரு சிலர் தான் பண்ண முடியுமா? இல்லைம்மா, நிறைவேற்றுவதற்கு வாக்கு கொடுத்தா நிறைவேற்றணும். மக்கள் அதை நம்பி தானே ஓட்டு போட்டிருக்கான். அப்போ போலி வாக்குறுதியை கொடுத்துருக்கியா? எந்த வாக்குறுதி கொடுத்துருக்காரோ அதை மக்களை ஏமாற்றக்கூடாது. திமுக ஏமாற்றுவான், அதிமுக ஏமாற்றுவான், 2 பேரோட ஏமாற்றுவானுங்க இந்த மக்களை. 70 வருஷமாக ஏமாற்றி பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்த பல பேர் பல ஆயிரம் கோடி சம்பாதிட்டான். படுக்க இடம் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்த பல பேர் பணக்காரன் ஆகிட்டான். தனலட்சுமி சீனிவாசன் கிட்னியை தேடி வச்சுட்டு இருக்கான் திமுக ஆட்சியில். பல பேர் கிட்னியை காணுங்கிறானு. அவருடைய மகன் 10 கோடி கொடுத்து அவர் எம்எல்ஏ ஆகிட்டார். இதெல்லாம் கிட்னி திருடுறவன், சட்னி திருடுறவன் எல்லாம் அதிமுக திமுக மந்திரி, எம்எல்ஏ, சாராய விற்கிற ராணிப்பேட்டை காந்தி. இப்போது இதையெல்லாம் ஒரு மாற்று அரசியல் தேவைப்பட்ட பிறகு தான் மக்கள் என்ன பண்ணுறான்? விஜய்க்கு ஓட்டு போடுறான். விஜய் திமுக ஆட்சியை போல் நடந்தால் ஐயோ கொள்றாங்களே சத்தம் கேட்கும். கருணாநிதிக்கே சத்தம், கருணாநிதிக்கே சங்கு. இப்போ விஜய்க்கு ரொம்ப நாள் ஆகாது. நேர்மையாக இருக்க வேண்டும் என்பது அனைவருடைய விருப்பம். அதை விஜய் செய்து காட்ட வேண்டும். அப்போ தாவேக்காவோட அரசியல் நேர்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கணும் தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காமா. நம்ம நாளைக்கே இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கே உட்காரும் போது நம்ம மார்க் போட முடியாது. மார்க்கப்பா காங்கிரஸை ஒழிச்சு விட்டு திமுக ஆட்சிக்கு வர்றாங்க. அண்ணாட்ட போய் கேட்குறாங்க, என்னங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு காமராஜர் மார்க் போடுவாரான்னு. காமராஜர் போய் கேளுங்க. காமராஜர் சொல்கிறார், இப்போ தாயா ஆட்சிக்கு வந்திருக்காங்க, இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, இது நடக்குதா தவக்குதான் 6 மாதம் ஆகும், பார்த்த பிறகு நான் சொல்கிறேன். அதுதான் நாணயமான தலைவன். இப்போது விஜய் ஆட்சி 6 மாதத்தில் எப்படி கொடுத்த வாக்குறுதி பூரா நிறைவேற்றுறாங்களா, இல்லை மக்கள் சுபிச்சமாக இருக்கானா, சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கா, கஞ்சா விற்கிதா, டாஸ்மார்க் கடை இருக்கா, இல்லை பிளாக்கில் விற்கிதா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் மக்கள் மார்க் போடுவான். அதுவரை மக்கள் பொறுமையாக தான் இருப்பான். இவங்களோட AK-47 எப்போ எடுப்பான், மை எப்போ வைப்பான், 5 வருஷத்துக்கு ஒருக்கா. அதுதான் அவனுக்கு AK-47. அப்போ பார்த்துட்டு அடுத்து யாருக்கு ஓட்டு போட போகிறான்னு தெரியல. மீண்டும் விஜய் வாக்கு வாங்க வேண்டும். விஜய் மீண்டும் வாக்கு வாங்க வேண்டும்னா 5 வருஷம் இது புனிதமான ஆட்சியாக இருக்கணும். ஒரு வயசாக லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது, சொத்து சேர்க்கக்கூடாது, கொடநாடாக இருக்கக்கூடாது, ரெட் ஜெயிண்டாக இருக்கக்கூடாது. 1000 சினிமா தேட்டர் இப்போ உதயநிதி கட்டுப்பாடு இருக்குது. தியேட்டர் ஓனரில் இப்போ அட்வான்ஸ் வாங்கிட்டு தெரிஞ்சதை பாடுறான்டுவான். ஆட்சி இல்லைன்னா அவன் பயப்பட மாட்டான்.
இப்போ அதே நிலைமை விஜய்க்கு வந்துவிடக்கூடாது. இந்த மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் இனிமேல் அதிகார ஆட்சி. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.